Hi everyone, this is Raul. Welcome back to Design with Raul. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான டாபிக் ஃப்ரீ கோர்சஸ். ஆக்சுவலா வந்து லாஸ்ட் வீடியோல இருக்கலே டாப் மோஸ்ட் பெய்டு காலேஜஸ் இந்தியாவில் பார்த்துருந்தோம். எப்படியெல்லாம் எவ்வளோலாம் பே பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். இது வந்து ஓவர் காஸ்ட். ஸோ இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கோர்சஸ் வந்து எப்படி ஃப்ரீயா படிக்கிறது அண்ட் வந்துட்டு அது எல்லாமே கூகுள் ஒர்க் பண்றீங்களும் கூகுளில் வேலை செய்றீங்களும் சொல்லித்தர மாதிரி இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு எஃபெக்டிவான கோர்சஸ் எல்லாம் இருக்கு. அதுல இருக்கலே டாப் 4 கோர்சஸ் எடுத்து வச்சிருக்கேன். அது போக ஒரு 7 பெஸ்ட் கோர்சஸ் அதுவும் கூகுள் ப்ரொவைட் பண்றாங்க. அதை எப்படி ஃப்ரீயா படிக்கிறது, அது ஆக்சுவலா பெய்டு, அதை எப்படி ஃப்ரீயா படிக்கிறது நீங்க ஸ்டூடெண்டா இருந்தா அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பெய்டு வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்சுவலா கோர்சரான ஒரு வெப்சைட் இருக்கு, கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுல வந்துட்டு கூகுள் வந்து ஒரு 7 கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. ஸோ அந்த 7 கோர்சஸோட லிஸ்ட் நான் என்னென்னு சொல்லிடுறேன். அந்த 7 கோர்சஸுமே வந்து ஒவ்வொரு கோர்ஸுக்கும் ஈச்சுக்கும் ஒரு 1500 பே பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, 7 கோர்ஸு கிட்டத்தட்ட ஒவ்வொரு கோர்ஸுக்கும் 7000 மேலே ஒரு 3500 கிட்டத்தட்ட ஒரு 11,000 கிட்டத்தட்ட. ஓகே, டோட்டலாக ஒரு 11,000 கிட்டத்தட்ட செலவாகும் இந்த எல்லா கோர்ஸுமே முடிச்சா. பட் வந்து இது ஸ்பெஷலாக யூஎக்ஸ் டிசைனருக்காக மட்டுமே கூகுளில் இப்போ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் எப்படி படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் ஸ்டூடெண்ட்ஸ்னு அப்படின்னு ஒரு லிங்க் நான் கீழே ஒன்று கொடுக்குறேன். அதில் வந்துட்டு உங்கள் யூனிவர்சிட்டி இமெயில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஃப்ரீ. ஒரு வருஷத்துக்கு ஃப்ரீனா உங்களால் வந்து வருஷத்துக்கு ஒரு கோர்ஸ் படிச்சுக்க முடியும். ஸோ வந்து எவ்வளோ வருஷம் வேணாலும் ஃப்ரீன்னு வச்சுக்கோங்க. அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்க நீ அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாக்டாக அதோட ப்ராப்பரான அந்த அளவுக்கு டீட்டெயிலாக தெரியல. பட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 1 இயருக்கு ஒரு கோர்ஸ் ஃப்ரீயாக கிடைச்சாலும் கிட்டத்தட்ட ஒரு 1500 rupees வித் சர்டிஃபிகேட்டோட கிடைக்கும் கூகுளோடது. ஸோ அது ஒரு மெயின் ரீசன்ஸ். ஸோ ஓகே, அது என்னென்ன டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்துருவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஃபவுண்டேஷன் ஆஃப் யூஎக்ஸ். ஃபவுண்டேஷன் ஆஃப் யூஎக்ஸ்ல கிட்டத்தட்ட நீங்கள் யூஎக்ஸ்னா என்னது, எப்படி எல்லாம் பண்ணலாம், பேசிக்ஸ் மட்டும் தான் இருக்கும், ஓரளவுக்கு பிகினர்ஸ் லெவல்னு வச்சுக்கோங்க. ரெண்டாவது வந்துட்டு ஸ்டார்ட் அப் ஆஃப் யூஎக்ஸ் டிசைன். அதை எப்படி ப்ராஜெக்ட்ல நீங்கள் ஃபவுண்டேஷன்ஸ்ல படிச்சதை அதை எப்படி ப்ராஜெக்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படிங்கிற மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி எல்லாம் போறது. இப்போ யூஎக்ஸ்னா யூஎக்ஸ் எப்படி எல்லாம் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தோம்னா அது என்னென்னலாம் பார்க்கணும், எம்பத்தினா என்ன, ஐடியாலஜிஸ்னா என்ன, இதெல்லாம் பார்ப்பாங்க. அதுக்கு அடுத்தது பில்ட் ஒயர் ஃப்ரேம்ஸ் அண்ட் லோ ஃபெலிட்டி ப்ரோட்டோடைப்ஸ். இங்கே வந்துட்டு நம்ம எப்படியெல்லாம் ஒயர் ஃப்ரேம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம், பால்ஸ் மிக்ஸ் இதெல்லாம் பார்த்தோம்ல, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணிட்டு ஒயர் ஃப்ரேம்லாம் எப்படி கிரியேட் பண்ணணும், எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு லோ ஃபெலிட்டி ப்ரோட்டோடைப்ஸ், அது ஓவராலாக ஃப்ளோ ரெடி பண்ணுவாங்க. ஃப்ளோ சார்ட் மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஸை வச்சுட்டு கலர்ஸ் டைப்போகிராஃபி இதெல்லாம் அப்ளை பண்ணாமல் நார்மலாக ஒரு லோ ஃபெலிட்டி ரெடி பண்ணுவாங்க. அது வந்து இந்த கோர்ஸில் சொல்லி தருவாங்க. அடுத்தது வந்து 4th ஒன் வந்துட்டு கண்டக்ட் யூஎக்ஸ் ரிசர்ச் அண்ட் டெஸ்ட். இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ யூஎக்ஸ் ரிசர்ச் வந்து யூஎக்ஸ் ரிசர்ச்னு தனி போஸ்டே இருக்கு. ஸோ பட் யூஎக்ஸ் டிசைனராக இருந்தாலும் யூஎக்ஸ் ரிசர்ச் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப பெஸ்ட். ஸோ அதுவும் இந்த கோர்ஸில் சொல்லி தரப்பாங்க, கோர்ஸ் நம்பர் 4ல. அதுக்கடுத்து 5th கோர்ஸ் வந்து கிரியேட் ஹை ஃபெலிட்டி ப்ரோட்டோடைப்ஸ். இங்கே தான் வந்துட்டு யூஐ டிசைன் பக்காவாக எப்படி எல்லாம் ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதை எதை வச்சு சொல்லி தராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபிக்மா டூலை வச்சு சொல்லி தராங்க. ஸோ மோஸ்ட்டாக இதில் வந்துட்டு ஃபிக்மா டூலை பற்றி எக்கச்சக்கமாக சொல்லி தருவாங்க. அண்ட் இந்த கோர்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே யூஎக்ஸ் டிசைனர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க சொல்லி தந்துருக்காங்க. ரெஸ்பான்சிவ் வெப் டிசைன்ஸ் இதுலேயுமே வந்துட்டு எக்ஸ்டி, அடுத்தது வந்து மேலே ஃபிக்மா பார்த்தோம். அதுக்கடுத்து வந்து இதில் எக்ஸ்டி என்னென்னலாம் கொடுக்குறாங்க, அடோப் எக்ஸ்டியில் எப்படி எல்லாம் இருக்கும் போது அதை எப்படி ரெஸ்பான்சிவாக பண்ணுறது அப்படின்னு சொல்லி தராங்க. அண்ட் ஃபைனலாக வந்துட்டு டிசைன் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ப்ரிப்பேர் ஃபார் த ஜாப்ஸ். இந்த எல்லா கோர்ஸுமே படிச்சாச்சு. இதை எப்படியெல்லாம் ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி ரெடி பண்ணிட்டு எப்படி ஜாபுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தரப்பாங்க. ஸோ இதுதான் இந்த மோஸ்ட் ஆஃப் த 7 கோர்ஸோட தீம். இது எல்லாமே கோர்ஸரால கூகுள் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதோட ஈச் கோர்ஸோட ப்ரைஸ் வந்து 1500 வித் சர்டிஃபிகேட்டோட. ஸோ இது எல்லா கோர்ஸுமே முடிச்சவங்கள்ட்ட கூட நான் டிஸ்கஸ் பண்ணி பார்த்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மளால பெய்ட் பண்ணி படிக்க முடியல, நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் யூனிவர்சிட்டியில் உங்களுக்குன்னு தனியாக ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. அந்த மெயில் ஐடி இருந்தால் மட்டும்தான் படிக்க முடியும், உங்கள் ஜிமெயிலாம் வச்சு படிக்க முடியாது. ஸோ உங்களுக்குன்னு தனியாக யூனிவர்சிட்டி மெயில் இருந்துச்சுன்னா வருஷத்துக்கு ஒரு கோர்ஸ் 2 மாதத்துக்குள்ள நீங்கள் முடிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ 2 months டைம் கொடுப்பாங்க. ஈஸியாக இதில் இருக்கிற எல்லா கோர்ஸ்லையும் எந்த கோர்ஸ் வேணாலும் 2 மாதத்துக்குள்ள முடிக்க முடியும். மினிமம் ஒரு வீக்குக்கு 10 to 12 மணி நேரம் செலவு பண்ணீங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம்னு வைங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதெல்லாம் வந்து பெய்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதெல்லாம் ஓகே. இப்போ நான் காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டேன், ஸோ எனக்கு வந்து நான் ஏதாச்சும் புதுசாக படிக்கணும், எனக்கு யூனிவர்சிட்டி மெயிலாம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு யூஎக்ஸ் இருக்கும், யூஐக்கும் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அந்த கோர்ஸஸாக பார்க்க போகிறோம். இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ இதுல இருந்து ஒரு 4 கோர்ஸ் இருக்கு, அது என்னன்னு பார்த்துருவோம். இதுலையுமே வந்துட்டு ஒரு 3 கோர்ஸ் கூகுள் ஆஃபர் பண்றாங்க. இன்னொன்று வந்து HEC மான்ட்ரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு, அவங்க ஆஃபர் பண்றாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு மெட்டீரியல் டிசைன் ஃபார் ஆண்ட்ராய்ட் டெவலப்பர்ஸ். இது வந்துட்டு உடாசிட்டி அப்படின்னு ஒரு வெப்சைட். இது எல்லாத்தோட லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தனித்தனியாக ஆட் பண்ணியிருப்பேன் வித் டைம் ஸ்டாம்போட. உங்களுக்கு வேணுங்கிற இடத்துல நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே,
ஸோ இது வந்து மெட்டீரியல் டிசைன் ஃபார் ஆண்ட்ராய்ட் டெவலப்பர்ஸ். இந்த கோர்ஸ் வந்து கூகுள் ஆஃபர் பண்ணுறாங்க 4 வாரத்துக்கான கோர்ஸ். இது வந்து இன்டர்மீடியட் லெவல். ஸோ பிகினர்ஸ் இல்லை, இன்டர்மீடியட் லெவலுக்கு இங்கே என்ன சொல்லி தர போகிறாங்கன்னா மெட்டீரியல் டிசைனை பற்றி நிறைய சொல்லி தந்திருப்பாங்க. அதோட பிரின்சிபல்ஸ் என்ன, எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டுக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் டிசைன் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கும். மெயினாக இந்த கோர்ஸ் வந்து ஆண்ட்ராய்ட் ஆப் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபண்டமெண்டல்ஸும் மெட்டீரியல் டிசைன் பேஸ் பண்ணியும் ரெடி பண்ணியிருப்பாங்க. ஓகே, இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கோர்ஸ். இது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஓகே, இது வந்து உடாசிட்டியோட. அதுக்கு அடுத்தது உடாசிட்டி இதே யூஎக்ஸ் டிசைன் ஃபார் மொபைல் டெவலப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பேசிக் ஆஃப் யூஎக்ஸ் ஈஸியாக கற்றுக்க முடியும். ஃப்ரீ தான் இது. இது 6 வாரத்துக்கான கோர்ஸ். இது ப்ராப்பர் பிகினர்ஸ்க்கு. ஸோ இதுவும் யூனிவர்சிட்டியில் இதுவுமே கூகுள் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதில் மொபைல் கன்ஸ்ட்ரைன்ஸ் அண்ட் வந்துட்டு பேசிக்ஸ் ஆஃப் யூஎக்ஸ் இந்த ரெண்டுமே சொல்லி தராங்க. இதுவுமே கொஞ்சம் மொபைல் ரெஸ்பான்சிபிளாக எப்படி இருக்கணும் என்ன ஏதுன்னு சொல்ல போகிறாங்க. ஓகே, கடைசி பாட்டுக்கு வந்துட்டோம். கடைசி 2 மேஜர் கோர்ஸ் இருக்கு. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு யூஎக்ஸ் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு இடிஎக்ஸ் அப்படின்னு ஒரு வெப்சைட்டு அவங்க வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. HECX அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூட் சொல்லி தராங்க. இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இது வந்து கிட்டத்தட்ட மாஸ்டர் ஆஃப் டிசைன் திங்கிங் அண்ட் வந்துட்டு யூஎக்ஸ் டிசைன். இது வந்து கண்டிப்பாக படிக்கலாம்னு சொல்லுவேன். ரொம்ப ஒர்த்தியான கோர்ஸ், ரொம்ப பெரிய கோர்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ அதனால தான் இது லாஸ்ட் 2ல வச்சிருக்கேன். ஸோ இதை நீங்கள் படிக்கணும் அப்படின்னா இது கொஞ்சம் லேட்டஸ்டான கோர்ஸ். நீங்கள் எப்போ வேணாலும் பிகின் பண்ணிக்கலாம். ஃப்ரீ, கம்ப்ளீட்லி ஃப்ரீ இந்த கோர்ஸ். பட் இதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எதுவுமே கிடைக்காது. நீங்கள் ஃப்ரீயாக படிக்கிற எந்த கோர்ஸுமே சர்டிஃபிகேட்ஸ் கிடைக்காது. இப்போ நான் ரீசெண்டாக சொன்னேன்ல யூஎக்ஸ் டிசைன் இடிஎக்ஸ் வெப்சைட்டில் படிக்கிறது, அதுக்கு நீங்கள் சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பே பண்ண வேண்டியது, நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் பே பண்ண வேண்டியது 22,000 பே பண்ணணும் இந்தியன் மணியில். ஸோ பார்த்துங்க, அது அந்தளவுக்கு ஒருத்தியான கோர்ஸ். நீங்கள் சும்மா எனக்கு வந்து சர்டிஃபிகேட்டுக்கு தேவையில்லை, படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், ஏதாச்சும் கற்றுக்கணும், உங்கள் போர்ட்ஃபோலியோ பேசும். ஸோ நீங்கள் படித்தா போதும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா போதும்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அந்த கோர்ஸை, யூஎக்ஸ் டிசைன் இடிஎக்ஸ் வெப்சைட்டில். ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து லாஸ்ட் ஒன். இது கூகுளால் பழைய கோர்ஸ். ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் இருக்குன்னு வைங்களேன். ரொம்ப பழைய கோர்ஸ், ஆனால் இன்றைக்கும் ஒர்த்தான கோர்ஸ் தான். இது வந்து உடாசிட்டியில் இருக்குது. இன்றைக்கும் ஃப்ரீ, கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இதுக்கும் எந்த சர்டிஃபிகேட்ஸும் கிடையாது. கிட்டத்தட்ட 2 மாதம் இன்டர்மீடியட் லெவல் கோர்ஸ் இது. ஆனால் வந்து ப்ராடக்ட் டிசைன் கம்ப்ளீட்டாக யூஎக்ஸ் யூஐ பற்றி கிட்டத்தட்ட நிறைய கவர் பண்ணியிருக்காங்க. எக்கச்சக்கமான டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஐடியாலஜிஸ்னா என்ன, ப்ராடக்ட் எப்படி வேலிடேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் யூஐ யூஎக்ஸ் ப்ராக்டிஸ் எப்படி பண்ணுறது, அன்ட்டு வந்துட்டு கூகுளில் டிசைன் ஸ்ப்ரிண்ட்னு ஒன்று இருக்கும். ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு அதை எப்படி டெலிவரி பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுவும் ஃபுல்லாக கவர் ஆகும். இதுவும் மோஸ்ட் ரெக்கமெண்டட் கோர்சஸ். நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக படிக்கிறீங்க அப்படின்னா ப்ராடக்ட் டிசைன் அண்ட் வந்து யூஎக்ஸ் டிசைன் இந்த 2 கோர்ஸுமே ட்ரை பண்ணலாம். இதுவும் யூனிவர்சிட்டியில் இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக இதோட டைம் லைன்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ் எல்லாம் கீழே லிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். கூகுள் தான் இதுவும் சொல்லித்தராங்க. ஸோ இதுவும் நம்ம ஒருத்தையான கோர்ஸ். நீங்கள் யூஎக்ஸ்குள்ளே வரீங்க, ஃப்ரீயாக ஏதாச்சும் கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும், இது எப்படியெல்லாம் இருக்கும், இந்த ஃபீல்டு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா இந்த கோர்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்து இதை சம்மந்தமாக வேறு ஏதாச்சும் வீடியோ வேணா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். See you soon next video. Bye.